அது பார்ட் ஒன்ல. பிளான் ஏ பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நபர் பேர்ல், அதாவது $30 மட்டும், 2050 மட்டும் டிபாசிட் பண்ணி பேர்ல் என்ற அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி யார்கிட்டையும் மூன்றாம் நபர் யார் கூடவும் இந்த பிளானை பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் இருந்தால் எவ்வளோ காலத்தில் இந்த எல்லா ஓட்டோப்பூலும் வாங்க முடியும் என்ற சாப்டரை நாங்கள் பார்த்து நாங்கள் ஏற்கனவே அது பிளான் ஒன்னில் பார்ட் ஒன்னில். பார்ட் டூவில் என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பிளான் ஏயோட சேர்த்து பிளான் பி, அதாவது அகேட் என்ற அந்த கிரேட்டையும் அடிஷனலாக $20 மட்டும் பே பண்ணி அகேட் என்ற கிரேட்டையும் அப்கிரேட் பண்ணும் போது, அதாவது டோட்டலாக $3750 பே பண்ணி 2 கிரேட்டையும் அப்கிரேட் பண்ணுறதால அந்த 1439 கோடி ரூபாய் ஓட்டோப்பூலும் ஃபுல் அமௌண்ட்டையும் எத்தனை வருஷத்துக்குள்ள எடுப்பார், யார் கூடவும் டிஸ்கஸ் பண்ணாமல் என்ற டீட்டெயிலை நாங்கள் போன வாரம் இந்த வீடியோ பார்த்துனாங்க. ஸோ இப்போ மூணாவது இந்த பிளான் எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நபர் பிளான் ஏ பேர்ல் $30 மட்டும் இல்லாமல் பிளான் பியில் எல்லாம், அதாவது அகேட், அமசனைட், ஆம்பர், பெரில் மொத்தமாகவே $360 இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது 27,000 ரூபாய் வருது பிளான் பியில் மட்டும். டோட்டலாகவே 29,900 டிபாசிட் பண்ணி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவராக இருந்தால் அவர் யார் கூடவும் பேசாமல் இந்த 1439 கோடி ரூபாய் ஓட்டோப்பூல எவ்வளோ காலத்தில் எடுக்க முடியும் என்ற விஷயத்த இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ கவனமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டுமில்லை, இதுவரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் இந்த பார்ட் 3 என்றது ஈஸியாகவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். மறந்துடாங்க, முழுக்க இது ஓட்டோப்பூல் இன்கம்மை ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் பண்ணுறோம். மற்ற இன்கம் எதுவுமே நாங்கள் இதில் எடுக்கலை. ஓட்டோப்பூல் இன்கம்மை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு நபர் மூன்றாம் நபருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமல், இந்த பிளானை யாரோட டிஸ்கஸ் பண்ணாமல் தனக்குள்ளே இந்த பிஸ்னஸை பண்ணுறதால இந்த ஓட்டோப்பூல் இன்கம் எப்படி எவ்வளோ காலத்தில் எடுக்கலாம்ன்றதை பார்க்க போகலாம் இப்போ. ஸோ இதை நானே எக்ஸாம்பிளுக்கு என்னையே எடுத்துக்கொள்கிறேன். ஸோ நான் இப்போ 29,250 டெபாசிட் பண்ணி பிளான் ஏல பேர்லும் பிளான் பியில் அத்தனை கிரேடும் மொத்தமாக 29,250 டிபாசிட் பண்ணி அப்கிரேட் பண்ணி நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த இன்கம் எப்படி வரும்ன்றதை பாருங்கள். எனது மெயின் ப்ராப்ளம் என்ன, நான் யார் கூட டிஸ்கஸ் பண்ணக்கூடாது இந்த பிளானை. ஸோ அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே எக்ஸாம்பிள்லாம் பிளான் ஒன்னில் ஓட்டோப்பூல் இன்கம் எல்லாமே அவரேஜாக 6 மந்த்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு கிரெடிட் ஆகாமல் இருப்போம். அதே போல் பிளான் பியில் ஓட்டோப்பூல் இன்கம் அத்தனையுமே அவரேஜாக 4 months. ஸோ வருஷத்தில் 3 ஓட்டோப்பூல் வர்ற மாதிரி ஏற்கனவே பார்த்துக்கோ. அதே அசம்ஷனே எடுத்து நாங்கள் இதை மேற்கொண்டு பார்க்கலாம். ஸோ 2 years கழித்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இன்றைக்கி 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளான் ஒன்னில் பேர்லில் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் 4 ரவுண்டும் வந்திருக்கும். அதாவது டோட்டலாகவே கிட்டத்தட்ட $336 எனக்கு கிரெடிட் ஆகிருக்கும். அது மாத்திரம் இல்லை, பிளான் பி நான் போட்டிருக்கிறேன். அதில் அகேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1, 2, 3, 4, 5, 6 ரவுண்ட்ஸ் டோட்டலாகவே $5,460 எனக்கு கிரெடிட் ஆகிருக்கும். அமசனைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் 6 ரவுண்ட் கிட்டத்தட்ட $14,380. ஆம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே போல் 6 ரவுண்ட் $40,950. பெரில் பார்த்தீங்கன்னா $81,900. டோட்டலாகவே எனக்கு $1,45,026 எனக்கு கிரெடிட் ஆகிருக்கும் சரியாக 2 yearsல. நாங்கள் எல்லா பிளானுமே ஆஃப்டர் 2 years பார்த்தோனாங்க. அதே போல் இந்த பிளானும் ஆஃப்டர் 2 years நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எனக்கு $1,45,026 எனக்கு கிரெடிட் ஆகிருக்கும். இதுக்கு நான் பார்த்த வேலை என்ன, பேர்லை அப்கிரேட் பண்ணினேன். பொலன்ஸா 2020 வர அத்தனை 4 கிரேட்டையும் அப்கிரேட் பண்ணியது மட்டும்தான். இந்த 2 வருஷமாக நான் எந்த ஒரு வேலையும் பார்க்கவில்லை. எனக்கு வந்த இன்கம் $1,45,026. ஸோ இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மிச்ச கிரேட் எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணுறேன். கோரல், ஓனிங்ஸ், குவார்ட்ஸ், அமத்திஸ், டொபாஸ், ரூபி என்ற அத்தனை கிரேடையும் 40, 100, 1000, 5000, 10,000, $20,000 இன்வெஸ்ட் பண்ணி அத்தனை கிரேடும் நான் அப்கிரேட் பண்ணுறேன். ஸோ அதை விட ஒரு 20 பேருக்கு நான் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன்.
இந்த 20 பேர் யார்? என் அம்மா, அப்பா, அண்ணா, தங்கச்சி, மாமா, சித்தி, என்னை சுற்றி இருக்கிற அவங்களுக்கு மட்டும். அவங்க இந்த பிளானை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ஆனால் அவங்களுக்கு 20 அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணேன். காரணம் என்ன? இந்த பிளானை நான் 3ஆம் நம்பருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது என்ற ப்ராப்ளம். ஸோ யாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஆனால் 20 பேருக்கு $600 பே பண்ணி நான் அத்தனை பேருக்குமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், பேர்ல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ மொத்தமாகவே நான் $36,740 இன்வெஸ்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஓட்டோ புலிங்கம் வந்ததுக்கு $1,45,026. நான் 20 அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுனால ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் $15 படி $300 ஒரு இன்கம் அடிஷ்னலாக வந்திருக்கு. அது மாத்திரமில்லை, ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் $1.5 படி கிட்டத்தட்ட $25 எக்ஸ்ட்ரா இன்கம், டீம் பர்ஃபார்மன்ஸ் இன்கம் எனக்கு வந்திருக்கு. மொத்தமாகவே எனக்கு $1,45,351 எனக்கு இன்கம் வந்திருக்கு. நான் இன்வெஸ்ட் பண்ணது $36,740. ஸோ நெட் இன்கம், நான் வித்ட்ரா பண்ணக்கூடிய நெட் இன்கம் $1,08,611. அது இந்திய மதிப்பு கிட்டத்தட்ட $88,45,825. இது நான் 2 இயர்ஸில் வித்ட்ரா பண்ணுறேன். எந்த ஒரு வேலையும் பார்க்கல, இவ்வளவும் பண்ணியிருக்கிறேன். ஸோ 81 லட்சம், கிட்டத்தட்ட 81 லட்சம் ரூபாய் நான் வித்ட்ரா பண்ணுறேன் 2 இயர்ஸில். அதுக்கப்புறம் அடுத்த 4 இயர்ஸில் என்ன நடக்கு பார்த்தீங்கன்னா, பிளான் ஏல பேர்டில் ஏற்கனவே 1, 2, 3, 4 ரவுண்ட் வாங்கிட்டேன். ஸோ மிச்ச பேலன்ஸ் போகுது 5லேருந்து 8 ரவுண்ட், கிட்டத்தட்ட $43,520 எனக்கு கிரெடிட் ஆகிடும் அடுத்த 4 வருஷ காலப்பகுதியில். அது மாத்திரமில்லை, கோரல், ஓனிங், ஸ்குவாட்ஸ், அமத்திஸ், டொப்பாஸ், ரூபி அத்தனை கிரேடும் எதுவுமே இன்னும் வாங்கலை. அத்தனை கிரேடும் கூடிய அத்தனை ஓட்டோப்புல் 8 ரவுண்ட்ஸும் இந்த 4 வருஷ காலப்பகுதியில் எனக்கு வந்துடும். அது பார்த்தீங்கன்னா சொன்னால் கிட்டத்தட்ட $18,25,27,676 அடுத்த 4 வருஷத்தில் வந்துடும். அது மாத்திரமில்லை, அகேட், அமசனைட், அம்பர், பெரில் என்ற 4 கிரேடும் முதல் 2 இயர்ஸுக்குள்ளே 6 ரவுண்ட் எனக்கு வந்துட்டு. ஸோ இந்த 4 வருஷத்துக்குள்ள பேலன்ஸ் 2 ரவுண்ட்ஸ் எல்லாமே வந்துடும். அது மட்டும் கிட்டத்தட்ட $21,70,809 அமெரிக்கன் டாலர்ஸ் எனக்கு வரும். டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு 19,17,40,46 அமெரிக்கன் டாலர்ஸ் எனக்கு அடுத்த 4 வருஷ காலத்தில் நான் வாங்க போகிற இன்கம். இந்திய மதிப்பின்படி கிட்டத்தட்ட அது $1,438 கோடி எங்களை ஃபுல் ஓட்டோபோல் இன்கம் அடுத்த 4 வருஷத்தில் வாங்கிட்டேன். இப்போ இதை என்ன பார்க்குறேன்னு சொன்னால், முதல் 2 வருஷத்தில் நான் $81,45,825 நான் வாங்கியிருக்கிறேன் முதல் 2 இயர்ஸில். அடுத்த 4 வருஷத்துலேயே $1,438 கோடி நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். இவ்வளவும் நான் எப்படி பண்ணிக்குவேன், எந்த பிளானை யார் கூடவும் டிஸ்கஸ் பண்ணலை, எக்ஸ்பிளைன் பண்ணலை, இவ்வளோத்தையும் நான் வித்ட்ரா பண்ணிட்டேன் சரியாக 6 வருஷ காலப்பதிக்கு உள்ள. ஸோ யாருக்குமே இந்த பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. சரியாக 6 இயர்ஸுக்குள்ள இவ்வளோ ஓட்டோபோல் இன்கமும் நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். அது மாத்திரமில்லை, 20 பேருக்கு அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தேன்னா அத்தனை பேருக்குமே 32 lakhs கிரெடிட் ஆகிருக்கும். இந்த 4 வருஷ காலப்பகுதியில் அத்தனை 20 பேருக்குமே இந்த 32 lakhs கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், அத்தனை யார்கிட்ட பேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடணும், அவங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டை நான் கொடுக்கலாம். இப்படி ஒரு பிளான் இருக்குது, நான் பண்ணி இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன், உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், உங்கள் ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் 32 lakhs உங்களுக்கு இன்கம் இருக்குது. ஸோ என்ன போல நீங்களும் ப்ரொசீட் பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த $1,430 கோடி நீங்களும் சம்பாதிக்கலாம்னு சொல்லி அத்தனை பேரையும் என்னால் வேலை வைக்க முடியும். இப்போ ஒரு கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பேர்லில் பிளான் 1 பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர்ல் மட்டும் அப்கிரேட் பண்ணினேன் வெறும் $2,150. பிளான் 2ல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர்லும் அகேட்டும் சேர்த்து பண்ணினேன், கிட்டத்தட்ட $3,950 டிபாசிட் பண்ணினேன். இந்த பிளான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர்லும் பண்ணி பொனன்ஸா உள்ள அத்தனை ரேட்டு நான் பண்ண கிட்டத்தட்ட $29,150. ஸோ 3ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்கள். $2,150 மட்டும் டிபாசிட் பண்ணுறதால எனக்கு வந்த லாபங்கள், $3,950 டிபாசிட் பண்ணுறதால எனக்கு வந்த லாபங்கள், $29,250 டிபாசிட் பண்ணினதால எனக்கு வந்த லாபங்களை பார்க்காம இப்போ வித்தியாசமாக. முதல் ரவுண்டில் பார்த்தீங்க சொன்னால்
முதல் 4 வருஷத்தில் நான் விட்ரோ பண்ணின தொகை 9,91,680 ரூபாய், கிட்டத்தட்ட 10 lakhs முதல் 4 வருஷத்தில் வாங்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதுவே நான் 3,900 டெபாசிட் பண்ணின போது 42 லட்சம் ரூபாய் வாங்கக்கூடிய மாதிரி இருந்தது 3 இயர்ஸில். வாழ்ந்துறாங்க முதலாவது 4 இயர்ஸ் 4 வருஷத்தில் 10 லட்சம் வாங்கினேன். நான் இந்த பிளானில் வெறும் 3 வருஷத்தில் 42 லட்சம் ரூபாய் நான் வாங்கியிருக்கேன். 3வது பிளான் இப்போ பார்த்து இந்த பிளானில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட 81 லட்சம் ரூபாய் நான் இதில் வாங்கியிருக்கேன். ஸோ சிம்பிளாக பாருங்கள், முதல் பிளானில் வெறும் 10 லட்சம் ரூபாய் 4 இயர்ஸில், 2வது பிளானில் 42 லட்சம் ரூபாய் 3 வருஷத்தில், இப்போ பார்த்த இந்த பிளானில் 81 லட்சம் ரூபாய் 2 வருஷத்தில். ஸோ வருஷம் 1 இயராக கம்மி ஆகிக்கொண்டு வந்துக்க நீங்கள் பார்க்கலாம். அது மாத்திரமில்லை, மிச்ச 4 வருஷத்தில் நான் வாங்கினது 1,800 கோடி ரூபாய். அதில் எப்படி மாற்றம் இருக்க போகிறதில்லை. இல்லை அதில் பேர்ல் மட்டும்தான் இது பண்ணிக்கிறேன். 2வது பிளான் பார்த்தீங்கன்னா 1,831 கோடி ரூபாய் 4 வருஷத்தை வாங்கியிருக்கிறேன். 3வது வருஷத்துலேயே அதே வாங்கியிருக்கிறேன். ஸோ இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டாக நான் வாங்கினது அத்தனையுமே வெறும் 8 இயர்ஸ் 8 வருஷம் இருக்கிறது. பேர்ல் மட்டும் நான் அப்கிரேட் பண்ணுறதால கிட்டத்தட்ட எனக்கு 8 வருஷம் வருஷத்துக்கு இந்த ஃபுல் ஓட்டோ பூலும் இத்தனை 1,400 கோடி ரூபாய் நான் வாங்குறதுக்கு 8 இயர்ஸ் நான் வெயிட் பண்ண வேண்டி இருந்தது. வெறும் 2,900 டெபாசிட் பண்ணின போது அதே நான் அடிஷ்னல் 1,500 ரூபாய் அகேட்டை சேர்த்து 3,900 பண்ணிய போது எனக்கு 7 வருஷம் பிடிச்சது. 7 இயர்ஸில் அவள் 1,630 கோடி ரூபாயும் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதை நான் 29,250 ரூபாய் இந்த பிளானில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணின போது 6 இயர்ஸுக்குள்ளே எடுக்கக்கூடிய மாதிரி பார்க்கலாம். ஸோ இதில் என்ன தெரியுது, இந்த பிளான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஓட்டோ புல் இன்கம் மட்டும் பேஸ் பண்ணி பண்ணுறோம். இந்த பிளானை யார் கூட டிஸ்கஸ் பண்ணாமல் எங்களுக்குள்ளே பண்ண போகிறோம். அதாவது சுயநல சொன்னது போல் சுயநல நோக்கத்துடன் எனக்குள்ளே வச்சு மட்டும் பண்ண போகிற இந்த பிஸ்னஸ். ஸோ இதில் நான் இந்த ஓட்டோ புல் இங்கே நான் ஃபுல் அமௌண்ட்டும் நான் வேகமாக எடுக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணணும், இங்கே எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டணும். சிம்பிளாக தெரியுது. 2,900 மட்டும் டெபாசிட் பண்ணிட்டு பேசாமல் இருந்தால் 8 இயர்ஸ் நான் வெயிட் பண்ணணும். 3,900 டெபாசிட் பண்ணிட்டு பேசாமல் இருந்தால் 7 இயர்ஸுக்குள்ள நான் எல்லாமே ஏர்ன் பண்ண முடியும். 29,250 டெபாசிட் பண்ணிவிட்டு நான் பேசாமல் இருந்தால் 6 இயர்ஸுக்குள்ளே எடுக்க முடியும். ஸோ இதை வச்சு பண்ண ஒரு ஐடியா வந்துடும், நான் எது பண்ணணும் எப்படி பண்ணணும் என்ற ஐடியா வந்துடும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓட்டோ பூலை மட்டும் பேஸ் பண்ணி பண்ணுறோம், எந்த ஒரு வேலையும் பார்க்காம. ஸோ 3 ஆங்கிளில் இந்த ஓட்டோ பூல் இன்கம்மை நாங்கள் வேலை பார்க்காம எப்படி பண்ணலாம் சம்பாதிக்கலாம்ன்றதை 3 ஆங்கிளில் வச்சு நாங்கள் பார்த்துக்கலாம். இதை விட இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் யாராவது ஒரு நபர் $36,530 கிட்டத்தட்ட 27,39,790 ரூபாய் டெபாசிட் பண்ண தயாராக இருந்தால், அதாவது அவர் ஓப்பன் பண்ணின அன்னைக்கே 20 அக்கௌண்ட்ஸையும் சேர்த்து அவர் ஓப்பன் 10 அக்கௌண்ட்டையும் சேர்த்து அடிஷ்னலாக 21 அக்கௌண்ட்டும் சேர்த்து ஓப்பன் பண்ணி அத்தனை கிரேடும் பேர்ல், கோரல், லோனி, ஸ்குவாட், அமெத்திஸ்ட், டோபாஸ், ரூபி அந்த கிரேட்டும் அகேட், அமேசானைட், ஆம்பர், இத்தனை கிரேடும் அப்கிரேட் பண்ணினா, அதாவது டோட்டலாகவே 27 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவாராக இருந்தால் அதே 1,438 கோடி ரூபாயை அவரால் வெறும் 4 இயர்ஸ் 4 வருஷத்துக்குள்ளேயே சம்பாதிக்க முடியும். மைண்டில் வச்சுக்கணுங்க. பேர்ல் மட்டும் போடுறதால 8 இயர்ஸ் ஸ்டார்டிங்கில் பேர்லோட அகேட்டை சேர்த்து போடுறதால 7 இயர்ஸில் ஓட்டபுல் ஃபுல்லாக வாங்கிட்டான். 3வது பிளான் என்ன, பேர்லோட போனஸ் அட்டென்ட் அத்தனை 4 கிரேட்டும் அப்கிரேட் பண்ணுறதால 6 இயர்ஸை வாங்கிட்டான். இப்போ என்ன, ஒரு நபர் இன்வெஸ்ட் பண்ணுறது எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு ஃபீல் பண்ண வேலை இருந்தால் இவ்வளோ மட்டும் ஒரேடியாக போட்டாலே மொத்தமாகவே 4 வருஷத்துக்குள்ள இந்த இவ்வளோ இன்கமே வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது எல்லாமே வெறும் ஓட்டோ போல் இன்கம், வேலை பார்க்காம சம்பாதிச்சதான். ஆனால் கம்பெனியை பொறுத்த வேலை பார்த்தீங்க சொன்னால், வேலை பார்த்தா என்ன பார்க்காட்டேன்னா ஓட்டோ போல் இன்கம் இல்லையாக பே பண்ண போது அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் கம்பெனி இந்த பிளானை இன்ட்ரடியூஸ் பண்ணுற முக்கிய காரணம் என்ன,
எங்களுக்குள்ளே இந்த பிளானை வச்சு நாங்கள் பண்ணணுன்றதுக்காக அல்ல, இந்த பிளானை எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க வேணும். நாங்கள் 4-5 பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அவங்க 4 பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். உலக மக்கள் அத்தனை பேருமே இந்த பிளானை, இந்த பெனிஃபிட்டை அனுபவிக்கணும்ன்ற நோக்கத்துலாம் இந்த பிளான் உருவாக்கப்பட்டது. அதனால தான் கம்பெனி இந்த ஓட்டோ புல் இன்கம் விட எக்ஸ்ட்ராவாக டீம் பர்ஃபார்மன்ஸ் இன்கம் சொல்லி $1.5 படி எல்லாருக்குமே பே பண்ணது. ஃபாஸ்ட் ட்ராக் இன்கமில் ஐடி ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக $15, எங்களுக்கு கீழே உள்ள ஐடிகள் அப்கிரேட் பண்ணுறதால 50% இன்கம், அப்படி 4-5 வகையான இன்கம்கள் பே பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன, இந்த பிளான் எங்களுக்கெல்லாம் மட்டும் நிற்கக்கூடாது, எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். ஸோ இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தது இந்த பிளானை எங்களுக்குள்ள வச்சு மட்டும் பண்ணினாங்க, அதாவது வேலை பார்க்காம சம்பாதிச்சினாங்க. ஸோ இனிமேல் நான் பார்க்க போகிற விஷயம் அத்தனையுமே வேலை பார்க்குறதால இந்த ஓட்டோபிள் இன்கம் சேர்த்து அடிஷ்னலாக ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம், டீ பர்ஃபார்மன்ஸ் இன்கம் சேர்த்து எவ்வளோ சம்பாதிக்கலாம், இதை போல் எத்தனை மடங்கு எவ்வளோ ஈஸியாக சம்பாதிக்காமல் போகிற வீடியோக்களை தான் இனிமேல் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லை, இத்தனை கோடி ரூபாயும் கம்பெனி பே பண்ணுறது. ஸோ எல்லா மக்களுக்கும் ஒரு டவுட் இருக்கும், என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், இது சாத்தியமா? வெறும் $30, அதாவது $2029 ஒரு நம்பர் பே பண்ணுறதால இத்தனை கோடி ரூபாயும் எடுக்கக்கூடிய வசதி கம்பெனி பண்ணியிருக்கு. இதை நம்பலாமா? இது சாத்தியமா? முடியுமா? நாங்கள் பே பண்ணுற $2029 ஒருத்தர் டிபாசிட் பண்ணிவிட்டு ஒன்றுமே பண்ணால் பேசாமல் விட்டா கூடி எந்த ஒரு கிரேடும் அப்கிரேட் பண்ணாமல் பேர்ல் என்ற கிரேட்லேயே இருப்பாரா இருந்தால் அவர் 32 lakhs 4 years வாங்கிடுவார். இது சாத்தியமா? $2029 4 வருஷத்தில் 30 லட்சம் ரூபாயா வருமா? கம்பெனியை நம்பலாமான்னு சொன்ன பல கேள்விகள் இருக்குது. ஸோ இதனால் இனி வரப்போகிற இந்த வீடியோக்களில் இந்த ஓட்டோபோல் இன்கம்மை கம்பெனி எப்படி பே பண்ணது, இது சாத்தியமா இல்லையான்ற பற்றி டீப்பாக நாங்கள் பார்க்க போகிறோம். கம்பெனி ஒவ்வொரு கிரேடும் பேர்லுக்கு ஓட்டோபோல் எப்படி பே பண்ணது, கோரல் வார்னிங் ஸ்குவாட்ஸ் அதுக்குள்ள ஓட்டோபோல் இன்கம் எப்படி கம்பெனி பே பண்ணுதுன்ற விஷயத்த சிம்பிளாகவே ஈஸியாக பார்க்க போகிறோம். ஸோ அது முக்கியமான அந்த வீடியோவாக இருக்கும். அது மாத்திரமில்லை, ஒவ்வொரு நபரும் எப்படி வேலை செய்தால், வேலை பார்த்தா இன்கம் எப்படிலாம் வாங்கலாம் என்ற ரீதியும் பார்க்க போகிறோம். இதை விட முக்கியம் இன்னொரு விஷயம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனியாரிட்டி. இந்த பிஸ்னஸில் மிக்க பாயிண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி. ஒரு நபர் இன்றைக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், நாளைக்கு ஓப்பன் பண்ணலாம், 1 மாதம் கழித்து ஓப்பன் பண்ணலாம், 1 வருஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் முன்னாடி ஓப்பன் பண்ணுறவனுக்கும் பின்னாடி ஓப்பன் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம், அவன் வாங்குகிற இன்கமில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் என்ற விஷயத்த கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சீனியாரிட்டி எவ்வளோ, ஒரு நாள் முந்தினா என்ன நடக்கும், ஒரு மணித்தேரம் முந்தினா என்ன நடக்கும் என்ற பல விஷயங்களை பார்க்கலாம். ஸோ இனிமேல் பார்க்குற வீடியோக்கள் எல்லாமே மிக மிக முக்கியமான வீடியோக்களாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் யாரும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து இனிமேல் லேட் பண்ணாமல் உடனடியாகவே ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கு நான் இமெயில் ஐடியில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் நான். ஸோ இமெயிலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவேன். ஸோ சீனியரிட்டி முக்கியமாக இருக்கும். எவ்வளோ தூரத்துக்கு இந்த அக்கௌண்ட்டை ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி சம்பாதிக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு மிகப்பெரிய அளவில் இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இது வரைக்கும் இருந்ததுன்னு சொன்னால், அல்லது உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஐடியா இருக்குன்னு சொன்னால் நான் சொன்ன போல் இமெயில் அடிக்கிறது வாங்க. அது மாத்திரமில்லை, எங்களது வெப்சைட், கம்பெனி வெப்சைட் இருக்குது, www.pearlman.com கம்பெனியோட ஆஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. இதில் எப்பவுமே நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ, இந்த சப்ஜெக்ட், இந்த சாப்டர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இனிமேல் வரப்போகிற வீடியோக்கெல்லாம் மிக முக்கியமான வீடியோக்களாக இருக்கும். எல்லா இன்கமும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இனிமேல் பார்க்க போகிற வீடியோ அத்தனையுமே வேலை செய்தால், ஒரு நபர் வேலை பார்த்தால் எவ்வளோ சம்பாதிக்கலாம் பார்க்கலாம். சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓட்டோபுல் இன்கம் நம்பி மட்டும் ஒருத்தர் உள்ளே வந்தால், இப்போ நான் இது வரைக்கும் பார்த்த பிளான் அப்படித்தான், ஓட்டோபுல் நம்பி மட்டும் ஒருத்தர் உள்ளே வந்தால் முதல் 4 வருஷத்துக்கு 4 மாதம் 6 மாதத்துக்கு எந்த இன்கமுமே வராது. என்ற ஓட்டோபுல் மட்டும்தானே. ஸோ வெயிட் பண்ணி தான் வாங்கணும். ஆனால் மற்ற இன்கம் அத்தனை பேருமே ஸ்பாட் இன்கம், அன்னன்னைக்கு வேலை. ஸோ நான் டெய்லி 1000, 2000, 3000 சம்பாதிக்கணும்னு யாரும் நினைச்சா, நான் மாதம் 5000, 10,000, 20,000, 30,000 சம்பாதிக்க நினைக்கிறவங்க வேலை பார்க்க நபராக இருக்கணும். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கெல்லாம் அடுத்த முறை வரப்போகுது. ஸோ மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.